ஸோ நாங்க ஸ்மால் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து அசைன்மெண்ட் நம்பர் 4 தான் இந்த ரெக்கார்டிங்ல வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ நான் அதுக்கு முதல்ல வந்து கொஸ்டின்ஸை வந்து பார்ப்போம். ஓகே, நான் இதுக்கான ஆன்சர்ஸ்ங்க வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ் 2 லாங்குவேஜ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சில கொஸ்டின்ஸுங்க வந்து இதில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து நான் ரெக்கார்டிங்கில் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் எழுத வேண்டி வரும். ஓகே, சரி, ஒன் திங். ஓகே, கொஸ்டின் வந்து இந்த கைட்ன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் முதல்லே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் எப்படி செய்யணும் என்று சொல்லி. ஸோ இந்த அசைன்மெண்ட்டும் வந்து 4த் அசைன்மெண்ட்டுமே வந்து நார்மலா 6 பேஜ்க்கு லிமிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம்னா 6 பேஜ்க்குள்ள லிமிட் பண்ணலாம். பட் தமிழ் என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் அதாவது வந்து எழுத்துக்கள்லாம் பெரிய எழுத்துக்களா இருக்கும். மத்தது வந்து வசனங்களும் கொஞ்சம் பெருசா இருக்கனால வந்து ஒரு 12 பேஜுக்கு சரி போகும். ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் இல்ல. ஓகே, நாங்க டைரக்ட்டா கொஸ்டினுக்கு மூவ் ஆகுவோம். இலங்கையில் சிறு வணிகங்களை தொடங்குவதற்கும், மேம்படுத்துவதற்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அளிக்கும் ஆதரவு குறித்து உங்கள் கருத்து என்ன? அப்ப என்ன சொல்றாங்க? சிறு வணிகங்கள வந்து தொடங்குறதுக்குன்னா ஸ்டார்ட் பண்ண அந்த சிறு வணிகங்கள வந்து டெவலப்மென்ட் பண்றதுக்கும், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அளிக்கும் ஆதரவு குறித்து உங்கள் கருத்து என்ன? இலங்கை சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களின் வளர்ச்சிக்கான உங்கள் ஆலோசனை விளக்குக. அப்ப இங்க வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முதலாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இலங்கையில இந்த சிறு வணிகங்கள வந்து தொடங்குவதற்கும், மேம்படுத்துவதற்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் என்னென்ன ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன? அடுத்தது வந்து இலங்கையில இந்த சிறு மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக வந்து உங்களுடைய ஆலோசனைகள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே. இங்கிலீஷ் அசைன்மென்ட் எடுத்துக்கொண்டாலுமே சேம் விஷயத்த தான் எங்கள்ட்ட கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் த சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பை கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் டு ஸ்டார்ட் அண்ட் டெவலப் ஸ்மால் பிசினஸ் இன் ஸ்ரீலங்கா? டிஸ்கஸ் அண்ட் ப்ரொவைட் யுவர் சஜஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஃபார் த ஸ்ரீலங்கன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப முதலாவது வந்து நாங்க பார்க்கணும். இந்த சிறு வணிகத்துல வந்து அரசாங்கம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் என்னென்ன பங்களிப்பு செய்றாங்கன்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள ஊக்குவிப்பதற்காக வந்து கவர்ன்மென்ட் கடைப்பிடிக்கிற 2 மெத்தட் தான் இருக்கு. ஒன்று வந்து நிதி சார்ந்த ஊக்குவிப்பு, 2வது நிதி சாரா ஊக்குவிப்பு. ஃபைனான்சியல் மோட்டிவேஷன் அண்ட் நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன். அப்ப இந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள ஊக்குவிப்பதற்காக அரசு கவர்ன்மென்ட் வந்து ஃபைனான்சியல் மோட்டிவேஷன்க்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் லோன்ஸ் கடன்கள வழங்குறது. குறுங்கால மற்றும் நீண்ட கால கடன்கள வழங்குறது. அடுத்தது நிதி ரீதியான கடன்கள். காமனா வந்து ஃபைனான்சியல் ரீதியான லோன்ஸ வந்து புரொவைட் பண்றது. வரி சலுகை, அதாவது வந்து டாக்ஸ் டிஸ்கவுண்ட், டாக்ஸ் டிடக்டிபிள் வழங்குறது. இப்ப இந்த மாரி சிறு வியாபார வணிக நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது, அந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து வரி வசூலிக்கும் பொழுது, குறைந்த அளவிலான வரி வசூலிப்பு, அப்படி இல்லாட்டி டிஸ்கவுண்ட் மெத்தட்ல வரி அ அப்புறம் இல்லாட்டி வழங்கப்படுகின்ற வரியில வந்து ஒரு ரிடியூஸ் அமௌண்ட் ஒண்ணு பண்ணிக்கொண்டு வழங்குறது. மீள் நிதியிடல் வசதிகள். அதாவது மீள் நிதியிடல் வசதின்னு சொல்லி சொன்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்ப நாங்க ஒரு வணிகத்துல வந்து ஒரு லோன் ஒண்ணு எடுத்திருந்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த லோன் கட்டிக்கொண்டு போற சந்தர்ப்பத்துல வந்து எகைன் திரும்ப அத வந்து ரீலோன் பண்றது. அதுதான் மீள் நிதியிடல் வசதின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களை ஊக்குவிப்பதற்காக அரசு எடுத்திருக்கும் நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன்ஸ் என்னென்னதுன்னு பார்ப்போம். இப்ப நாங்க முதல்ல பார்த்தது ஃபைனான்சியல் மோட்டிவேஷன். இப்ப அடுத்து பார்க்க போறது நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன். அப்ப நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன்ல முதல்ல ஆலோசனை சேவை. அதாவது வந்து அவங்களுக்கு என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆலோசனை சேவை. இப்ப நாங்க வந்து, நீங்க இந்த பிசினஸ வந்து இப்படி எடுத்துக்கொண்டு போங்க, முன்னெடுத்துக்கொண்டு போங்க. நீங்க இந்த பிசினஸ்க்கு வந்து இங்க கடன் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்மந்தமா ஏதாவது ஒரு ட்ரெய்னிங் தேவைன்னு சொன்னா, இந்த செ அ இவங்க மூலமா ட்ரெய்னிங் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் சேவிஸ புரொவைட் பண்றது. அதுதான் நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து முயற்சியாண்மை அபிவிருத்தி திட்டங்கள். அதாவது வந்து என்டர்பிரைசஸ் டெவலப்மென்ட் வொர்க் ஷாப் மாரி வைக்கிறது. அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து சில கண்காட்சிகள், அந்த த்துவத்துல தொழிலுரிமை தொழிலுரிமையாளர்களுக்கு வந்து கண்காட்சிகள், எக்ஸிபிஷன் வைக்கிறது. அத பாருங்க, இந்த கோல்ட் பேஸ்ல எல்லாம் அந்த யாழ்ப்பாணம், அந்த அந்த மாரியான
உணவுகள் அப்படியெல்லாம் வந்து கண்காட்சிகள் வைப்பாங்க. ஸோ அதைத்தான் முயற்சியாண்மை அபிவிருத்தி வேலை திட்டங்கள். ஆய்வும் தொழில்நுட்ப சேவைகளும். இந்த ஆய்வு தொழில்நுட்ப தேவைன்னு சொன்னா, இப்ப நார்மலா ஒரு சிறு வணிகத்தை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? சிறு வணிகம் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்? எங்கெங்க லோன் பெற்றுக்கொள்ளலாம்? சிறு வணிகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மாரியான வணிகங்கள் எங்கெங்க காணப்படுது? ஸோ என்னென்ன உதவிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மையங்கள்? அதுதான் வந்து நாங்க நார்மலா ஆய்வுன்னு கூட சொல்லுவோம். அடுத்தது தொழில்நுட்ப சேவை. இது ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். தொழில்நுட்ப சேவை. அதாவது வந்து இந்த வணிகங்கள வந்து கொண்டு நடத்துறதுக்கு என்னென்ன டெக்னாலஜி எக்யூப்மென்ட்ஸ் தேவை. அந்த டெக்னாலஜி எக்யூப்மென்ட்ட குறைந்த விலையில எங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த டெக்னாலஜிய வந்து யூஸ் பண்றதுக்கான வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வழங்கப்படுகின்ற ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ஸ் என்ன மாரி இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜிய வந்து எவ்வளோ அந்த டெக்னாலஜி மூலமா எந்த அளவுக்கு வந்து அந்த புரொடக்ஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வழங்கப்படுது. அடுத்தது உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீர், மின்சாரம், போக்குவரத்து, தொடர்பாடல், கழிவகற்றல் இது எல்லாமே வந்து உட்கட்டமைப்பு வசதிக்குள்ள தான் வழங்குது. ஒரு வணிகம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த வணிகத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த அமைஞ்சிருக்க லொகேஷன்ல வந்து மின்சார வசதி ஏற்படுத்தி குடுத்தார். போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி குடுத்தார். கழிவகற்றும் வசதி, குப்பைகள்லாம் அந்த குப்பைகள் அனுப்புற அந்த உற்பத்தி செய்ற ஒரு வணிகம்னாலும், அந்த குப்பையெல்லாம் என்ன சொல்றது அகற்றதுக்கு அந்த மாரியான நடவடிக்கைகள். ஸோ அதுதான் உட்கட்டமைப்பு வசதி. தொடர்பாடல் வசதி. இப்ப பாருங்க ஒரு சில வணிகங்கள்ட்ட இருக்கும். அங்க கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள முடியாது. அந்த ஏரியாவுல கனெக்ஷன் இருக்காது. அடிக்கடி பவர் கட் ஆகும். அந்த மாரி எல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம ஆக்குறதுக்கு தான் இந்த உட்கட்டமைப்பு வசதிகள வழங்குறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சந்தை வசதிகளை வழங்குதல், அப்படி இல்லாட்டி விற்பனை வசதிகள். இது என்னதுன்னு சொன்னா, மார்க்கெட் ஃபெசிலிட்டீஸ் அப்படி இல்லாட்டி நாங்க சேல்ஸ் ஃபெசிலிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சந்தை வசதின்னு சொன்னா, நாங்க உற்பத்தி செய்ற ப்ராடக்ட்ட வந்து எங்கட வெளிநாட்டுல விற்பனை செய்றதுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி குடுக்குறது. அப்படி இல்லாட்டி உள்நாட்டு சந்தையில எங்கட பொருள வந்து விற்பனை செய்றதுக்கு ஒரு பங்களிப்பு வழங்குறது. உள்நாட்டு மார்க்கெட்ல. ஸோ அந்த மாரியான உதவிகள ஏற்படுத்தி குடுக்குறது. சிறந்த சாதனைகளுக்காக பதக்கங்களை வழங்குதல். அதாவது அச்சீவ்மென்ட் ஆட்களுக்கு வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, அவங்கள என்கரேஜ் பண்றது. ஸோ அந்த என்டர்பிரினியர்ஸ வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சர்டிபிகேட், அவார்ட்ஸ் அப்புறம் அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? அப்ப அந்த சிறந்த சாதனைகளுக்கான பதக்கங்கள வழங்குறது. ஸோ இதுதான் வந்து அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய ஃபைனான்சியல், நான் ஃபைனான்சியல் அ வசதிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்காக ஊக்குவிப்புகளை வழங்கும் நிறுவனங்கள். இப்ப நாங்க அந்த அரசாங்கம் வந்து வழங்கக்கூடிய அ படிமுறைய தான் நாங்க ஃபைனான்சியல் அண்ட் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன் சொல்லி படிச்சோம். ஆனா, இந்த நடுத்தர வணிகங்கள ஊக்குவிப்பு வழங்குறதுக்கு அரச நிறுவனங்களும் செயற்படுது. அதே சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏனைய அதாவது கவர்ன்மென்ட் செக்டர், மத்தது அதர் செக்டர்ஸ். அதாவது பிரைவேட்ன்னு சொல்லுவோமே, பிரைவேட் செக்டர் வந்து மோட்டிவ் பண்றாங்கன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த சிறு வணிகங்கள வந்து மேம்படுத்துறதுக்கு அப்படி இல்லாட்டி தனியார் நிறுவனங்களும் வந்து அளிக்கும் ஆதரவு குறித்து பேச சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க அரச நிறுவனங்கள், இந்த ஏனைய நிறுவனங்கள்னு சொல்றது தனியார் நிறுவனங்கள் தான். ஓகே. சோ அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களை ஊக்குவிப்பு வழங்கும் அரச நிறுவனங்கள். அப்ப இந்த என்னென்ன அரச நிறுவனங்கள் வந்து இந்த ஊக்குவிப்பு வழங்குது, டெவலப்மென்ட்ஸ் வழங்குதுன்னு சொன்னா, கைத்தொழில் அபிவிருத்தி சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, இலங்கை தரக்கட்டளை நிறுவனம், தேசிய அபிவிருத்தி வங்கி, கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனங்கள். ஓகேயா? சோ அது எல்லாமே. 1 மினிட். ஹலோ. ஓ.
சாரி. அப்ப இங்க இந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள்ட வந்து ஊக்குவிப்புகளை வழங்கும் அரச நிறுவனங்கள். இப்ப கவர்மெண்ட் செக்டர்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் என்னென்ன இருக்கு? அதுதான் கைத்தொழில் அபிவிருத்தி சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, இலங்கை தரக்கட்டளை சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட்னு இருக்கு. ஸோ இதுலயும் வந்து இப்ப கைத்தொழில் அபிவிருத்தி சபைனா என்ன ஃபங்க்ஷன் செய்யுது? அதாவது அவங்க அந்த சிறு வியாபாரங்களை வந்து டெவலப் பண்றதுக்கு அப்படி இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணி க்ரோ அப் பண்றதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுதுன்னு சொல்லி நான் ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன் அடுத்த ஸ்லைடில். அதை நாங்கள் ரிஃபர் பண்ணுவோம். அடுத்தது வந்து நாங்க ஏனைய நிறுவன அமைப்புகள். இப்ப கவர்மெண்ட்ல வந்து அப்படி ஊக்குவிப்பு வழங்குற மாரியே, சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களுக்கு வந்து இப்ப ஏனைய நிறுவனங்களும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஊக்குவிப்புகள வந்து வழங்குறாங்க. ஓகேயா? 1 மினிட். ஓகே. ஸோ அப்ப ஏனைய நிறுவனங்கள் பார்த்தா சர்வோதயம், ஜயங்கா, ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பு, வரி அறிக்கையை தயாரித்து வழங்கும் தனியார் நிறுவனம், சனச சிக்கன கடன் வழங்கும் சங்கமம், தனியார் வங்கிகளும் நிதி நிறுவனங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ அப்ப நாங்க இங்க வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதாவது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அளிக்கும் ஆதரவு குறித்து உங்கள் கருத்து என்னதுன்னு கேட்டா, அப்ப அந்த அரசு நிறுவனங்கள் என்னது? தனியார் நிறுவனங்கள் என்னது? அப்புறம் அது வழங்குற ஆதரவுகள் என்னதுன்னு சொல்லி நாங்க கண்டிப்பா டிஃபைன் பண்ணி காட்டணும். ஓகே. ஸோ அங்கன வந்து அந்த விஷயங்கள தான் இங்கன குறிப்பிட்டு இருக்கிறேன் இந்த பவர் பாயிண்ட்ல. சரி. இந்த பாருங்க அடுத்த அட்டவணை. அதாவது வந்து இந்த ஒவ்வொரு நிறுவனம் வழங்கப்படுகின்ற ஊக்குவிப்புகள் என்னதுன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணி காட்டணும். எங்கள வந்து விவாதிக்கத்தானே சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு இங்க அசைன்மென்ட்ல கேட்டிருக்காங்க தெளிவா. என்ன சொல்லியிருக்காங்க? தனியார் நிறுவனங்கள் அளிக்கும் ஆதரவு குறித்து உங்கள் கருத்து என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பாருங்க, அந்த நிறுவனங்களால வழங்கப்படுகின்ற ஆதரவுகள் இதுதான் சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணி காட்டணும். தேசிய முயற்சியாண்மை அபிவிருத்தி அதிகார சபை, நிதி சார்ந்த வசதி வழங்குதல், அபிவிருத்தி பயிற்சி, வேலை திட்டங்கள், சிறிய மற்றும் நடுத்தர அளவு முயற்சியாண்மை சபை, வெளிநாட்டு சந்தை வசதி, கைத்தொழில் அபிவிருத்தி சபை, ஆலோசனை சேவை. இதெல்லாம் வந்து நார்மலா தியரிட்டிக்கல் நோட்ஸ் மாரி போய்க்கொண்டே இருக்கும். அப்ப இந்த டேபிள வந்து நீங்க கண்டிப்பா இந்த மாரி ஒரு டேபிள் ஒண்ணு போட்டு நீங்க எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே. ஸோ அதே தான் வந்து நான் இங்கிலீஷ்ல இங்க நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட்ல வந்து ஃபைனான்ஷியல், நான் ஃபைனான்ஷியல்னு 2 மெத்தட்ல இன்சென்டிவ் வழங்குறாங்க. அப்போ நான் ஃபைனான்ஷியல்னு சொல்லி பார்த்தா ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் லோன், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட், டேக்ஸ் கன்செஷன் அண்ட் ரெஃபரன்சிங் தி ஃபெசிலிட்டீஸ் வந்து. அடுத்து நான் ஃபைனான்ஷியல் இன்சென்டிவ் ப்ரொவைட்க்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அட்வைசரி சர்வீஸ் அண்ட் என்டர்பிரினியர் டெவலப்மென்ட் புரோகிராம், ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ்னு சொல்லி இது இங்கிலீஷ் நோட்டும் அப்படியே நான் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் த இன்சென்டிவ் த ஸ்மால் மீடியம் அண்ட் ஸ்கேல் பிசினஸ்ல வந்து நான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் வழங்குது, அதே இன்ஸ்டிடியூட்டும் வழங்குது. அப்ப கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் என்னதுன்னு சொல்லி தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது அதே இன்ஸ்டிடியூட்கான எக்ஸாம்பிள். அடுத்தது அதே மாரி நான் இங்க வந்து டேபிள் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த டேபிள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ இது டேபிள வந்து நீங்க இப்ப எழுதிக் கொள்ளணும். ஓகே. சரி. அடுத்தது வந்து
இதுவும் வந்து ஒரு சில நிறுவனங்களால வழங்கப்படுறது. அடுத்தது வந்து இன்ஸ்டிடியூஷன் தட் ப்ரொவைட் த இன்சென்டிவ் டிஃபரண்ட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் த பிரைவேட் இன்ஸ்டிடியூட் என்கேஜ் ப்ரொவைடிங் த இன்சென்டிவ் ஃபார் த என்டர்பிரனர். சரியா? இதுவும் அதே மாரி ஒரு டேபிள் ஒண்ணு தான். இதுவும் அதே மாரி ஒரு டேபிள் ஒண்ணு தான். சம்டைம்ஸ் பாருங்க இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் போர்ட்ன்னு சொல்ற விஷயம் இப்ப இங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் போர்ட்ன்னு சொல்லி இங்கன இல்ல. சோ ஓகே. அப்ப ஓகே. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் போர்டு இருக்கு. அட்வைசர் சர்வீஸ் ப்ரொவைடிங் த டெக்னிக்கல் நாலேட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ். அப்ப இங்கன வந்து அந்த விஷயங்கள் இல்லாம எடிஷனலா ஏதாவது இன்ஃபார்ம் இருந்தா, அதையும் அதுக்குள்ள நீங்க இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் இதையும் போட்டேன். அதாவது வந்து இப்ப இங்கன வந்து பாருங்க பாயிண்ட் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஆனா முதலாவதுல வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் போர்ட்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப இங்க பேலன்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது வந்து இங்க இந்த சார்ட்ல தானே. அப்ப இந்த சார்ட்ல அந்த பேலன்ஸ் 3 பாயிண்ட்ட பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஏன் இருக்கிற இமேஜ் தேவையான ஆன்சர்ஸ் எல்லாமே போட்டேன்னா, இப்ப இது வந்து நெறைய பேர் வந்து இந்த ரெக்கார்டிங் பார்ப்பீங்க. இந்த அசைன்மென்ட் டாக்குமெண்ட் உங்க கையில கிடைக்கும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி எழுதாம முடியுமான்னு மட்டும் கொஞ்சம் மாத்தி எழுதணும். உங்களோட நாலேட்ஜ யூஸ் பண்ணி எழுதணுங்கிறதுக்காக தான் நான் முடியுமான்னு மட்டும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து உங்களால வந்து கெதர் பண்ணி நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பாருங்க இந்த டெக்னாலஜி அதாவது கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம் வந்து என்ன அப்ப இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்னு சொல்லி சொன்னா இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் இங்க வந்து ப்ரொவைடிங் டெக்னிக்கல் நாலேஜும் ப்ரொவைடிங் அட்வைசரி சர்வீஸும். அப்ப பாருங்க டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இருக்குது. அடுத்து இந்த the calibration the laboratory on the technical equipment, develop the product and process and service, industry and laboratory measure, repairing the electronic equipment. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கன இல்ல. சோ அதனால இந்த டேபிள் வந்து ஃபில் பண்ணக்குள்ள இந்த டேபிளையும் கண்டிப்பா இந்த டேபிளையும் ரெஃபர் பண்ணி ஃபில் பண்ணி கொண்டு போங்க. ஓகே. த ரீசன் ஆஃப் த ஓகே. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, மென்ஷன் பண்ணுவோம். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க இங்கன எங்களுக்கு அசைன்மென்ட்ல வந்து தெளிவா. ஓகே. அசைன்மென்ட்ல பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. இலங்கை சிறு மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கான உங்களது ஆலோசனை. அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரினியூர் வந்து டெவலப் ஆகுறதுன்னா எங்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறாங்க. நீங்க என்னென்ன சஜஷன் குடுப்பீங்கன்னு சொல்லி. இங்கிலீஷ்லயும் அதே தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அண்ட் புரொவைட் யுவர் சஜஷன் ஃபார் த டெவலப்மென்ட் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அப்ப எங்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறாங்க வந்து இந்த டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு. அப்ப டெவலப் பண்ணிக்கொள்ள சஜஷன் கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் இங்கன குடுத்திருக்கிற அசைன்மென்ட் என்னதுன்னு சொல்லி சொன்னா ஓகே. நான் இங்க என்ன குடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னா, இந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க சஜஷனா போடணும். அதாவது வந்து பாருங்க, நான் இங்க குடுத்திருக்க விஷயம் வந்து உட்கட்டமைப்பு வசதிகள் தேவையான அளவு காணப்படல். இத நான் எப்படி சஜஷனா குடுக்கணும்னு சொல்லி சொன்னா, உட்கட்டமைப்பு வசதிகள வந்து வழங்கக்கூடியதாக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல். அதத்தான் நான் முதலாவதா சொல்றேன். நிதி மற்றும் வரி விடுதலை போன்ற ஊக்குவிப்புகளை வழங்குதல். விரிவான சந்தை காணப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுத்தல். பல்வேறு நிறுவன ரீதியான மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகளை பெற்றுக் கொடுத்தல். திறமையான முகாமையை வந்து உருவாக்குவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குதல். வணிகர்களின் ஈடுபாட்டுடன் அர்ப்பணிப்பை பலப்படுத்துதல். இதுதான் நாங்க ஸ்மால் பிசினஸ் என்டர்பிரினியூர் வந்து டெவலப் பண்றதுக்காக வந்து வழங்கக்கூடிய சஜஷன்ஸ். அதே மாரி இங்க கீழயும் வாங்க. இதையும் அப்படித்தான். அப்ப இங்க நாங்க என்ன சொல்லணும்? நிதி பிரச்சனைகளை வந்து முடியுமான வரை தீர்த்து வைத்தல். சந்தை போட்டி நிலைமைக்கு முகம் கொடுப்பதில் காணப்படும் சிரமங்களை தளர்த்துதல். முகாமைத்துவத்தின் பலவீனங்களை கண்டறிந்து அவற்றினை நிவர்த்தி செய்தல். முயற்சியாண்மை திறன் குறைவாக காணப்படுகின்ற வளங்களை கண்டறிந்து அதற்கு பயிற்சி வழங்குதல். உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமான அளவு பெற்றுக் கொடுத்தல். அப்ப இங்கேயும் உட்கட்டமைப்பு வசதி இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப 2 இருக்கிறதுல ஒன்றை வந்து நீங்க இக்னோர் பண்ணிடணும். புதிய தொழில்நுட்ப அறிவு புதிய தொழில்நுட்ப அறிவு குறைவாக காணப்படுகின்ற அப்படி இல்லாட்டி புதிய தொழில்நுட்ப அறிவினை பயன்படுத்தாமல் காணப்படுகின்ற நிறுவனங்களை கண்டறிந்து தொழில்நுட்ப ரீதியான பயிற்சிகளை வழங்குதல்.
அடுத்தது பாருங்க, வணிகத்தில் நிதி கருமங்களில் நிர்வாகம் நிர்வாகத்தை பலப்படுத்துதல், போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவாறு அவர்களை திறம்படுத்துதல், வணிக செயற்பாட்டில் திட்டமிடாதப்பட முறையில் கரிசனை காட்டுதல், பெரும்பாலான வணிகர்கள் தம் முயற்சியாளர்கள் என்பதை உணர்வதற்கான ஊக்குவிப்பை வழங்குதல், வணிகத்தில் காணப்படும் வளங்களை முறையாக நிர்வகித்தல், வணிக செயற்பாடுகள் தொடர்பில் நடைமுறை அனுபவத்தினை பெற்றுக் கொடுத்தல், பலவீனமான மானிட தொடர்பை பலப்படுத்துதல், அப்படி இல்லாட்டி மானிட தொடர்பை பலப்படுத்துதல். ஸோ அப்போ நான் இங்கே இருக்கிற விஷயம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி மாற்றி எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு தான் நான் சஜஷன் ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் இங்கே இருக்கிற அதே தமிழ் இது தான் இங்கே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, சரியா? ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியத்தில் சேஞ்ச் பண்ணக்குள்ள நான் இப்போ இங்கே சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னு சொல்லி இருக்கு. நான் இப்போ இங்கே என்ன சொல்லலாம், டெவலப் த ஃபைனான்சியல் பெனிஃபிட் சைட், வீக் பாயிண்ட் இன் மேனேஜ்மெண்ட், அதாவது டெவலப் த வீக் பாயிண்ட் இன் மேனேஜ்மெண்ட், லெஸ் entrepreneurial risk, அதாவது இம்ப்ரூவ் த entrepreneurial skills, insufficient infrastructure facility, அதாவது provide the infrastructure facilities, less awareness of modern technology and modern technology not being the applied. அப்ப நாங்க சொல்லணும் increase the awareness of modern technology and modern technology being applied, having sound management. அப்ப நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா develop the sound management, the enthusiasm and commitment the businessman. So நாங்க சொல்ல to encourage, அப்படி இல்லாட்டி to develop, to enhance enthusiasm and commitment of the businessman, providing with the various institutional and marketing facilities. அடுத்தது expands the market. ஸோ இதைத்தான் நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் வேற, ஆனால் அந்த விஷயத்தை உங்களோட கொஸ்டனுக்கு எப்படி ஆன்சராக மாற்றி அமைக்கலாம்னு சொல்லித்தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கேன். சரி, அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஓகே, சாரி பாருங்க, வணிக செயற்பாடு சிறப்பாக திட்டமிட்டு அதற்கேற்ப செயற்படுத்துதல். இதை நீங்க அப்படியே நீங்க எழுதலாம். பிரபலமான தேவையான ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக் கொடுத்தல்னு சொல்லி வரணும். கொடுக்கல் வாங்கலை சரியாக அறிக்கைப்படுத்துதல், அறிக்கைப்படுத்துவதற்கான பயிற்சி வழங்குதல். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது தானே சரியா அந்த டிரான்சாக்ஷன்லாம் எடுக்கிறது. நாங்க ஒரு எங்கட நாட்டுல இருக்கிற ஸ்மால் பிசினஸ் என்டர்பிரைனர் டெவலப் பண்ணணும்னு சொன்னா நாங்க அதுக்காக எடுக்கக்கூடிய எக்ஷன்ஸ் என்னென்னதுன்னு சொல்லித்தான் பார்க்கணும். 1 minute. ஓகே, ஸோ அடுத்தது வணிகர்களோட தனிப்பட்ட வாழ்வினை வணிக செயற்பாடுகளிலிருந்து வேறுபடுத்தி வைத்திருத்தல். ஸோ இது கூட அதாவது நாங்க சொல்லுவோம், அதாவது நிறுவனம் வேறு உரிமையாண்மை வேறுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் தெரியுமா? ஸோ அதைத்தான் இங்க நாங்க அவங்களோட அதாவது தனிப்பட்ட செயற்பாடு வேறையா, பிசினஸ் ஒர்க் டைம்ல பிசினஸ் ஒர்க் அந்த மாதிரி. அடுத்தது வெளிச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை இனம் கண்டு கொள்ளலும் தேவையான முடிவெடுத்தல். அதாவது வெளிச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை இனம் கண்டு அப்புறம் தேவையான முடிவெடுத்தலுக்கு வழிகாட்டுதல், சந்தை வசதிகள், கடன் வசதி, ஆய்வு நடவடிக்கை போன்ற செயற்பாடுகளுக்கு உதவும் அரசு நிறுவனங்களின் உதவிகளை பெற்றுக் கொடுத்தல், சிறந்த மானிட தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தல். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறோம். பாருங்க, கெட் அட்வைசிங் கைடன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட், ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன் அக்கார்டன்ட்லி. ஸோ இதுகள் அப்படியே நாங்கள் உங்களோட சஜெக்ஷன், நீங்கள் எஸ்எம்பி பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சஜெக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ பாருங்க, வீக் கண்ட்ரோல் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ்னு இருக்குது தானே, டிஃபிகல்ட் டு ஃபேஸிங் த காம்படிஷன். அப்போ இதை நீங்கள் ரிடியூஸ் த டிஃபிகல்ட் இன் ஃபேஸிங் த காம்படிஷன், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் பிளான் வெல். அப்போ நாங்கள் சொன்னோம் இதை டெவலப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பிளான் வெரி வெல், பிஸ்னஸ் ஆஃப் ஃபெயில் திங்க் என்டர்பிரனர். அதாவது என்ன சொல்றது, டு ஓவர் திங்க்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் திங்க் ஆஸ் அன் என்டர்பிரனர்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது நீங்க நான் கொடுத்த அந்த வார்த்தைகளை மாற்றி எழுதுறது மூலமா ஒரு ஆன்சர் ஒன்று நீங்க அங்கே ப்ரொவைட் பண்ண முடியும்.
அடுத்ததும் பாருங்க, நான் உதாரணத்துக்கு தான் இந்த ஃபைனான்சியல் இன்சென்டிவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரியா? நான் ஃபைனான்சியல் இன்சென்டிவ் என்னது? ட்ரெயினிங் என்டர்பிரனர்ஸ், ட்ரெயினிங் எம்ப்ளாயி, ட்ரெயினிங் ஆஃப் மார்க்கெட்டிங், கன்சல்டன்ட். ஸோ இதுகளும் வந்து நார்மலா என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைனான்சியல் நிறுவனங்கள், நான் ஃபைனான்சியல் நிறுவனங்களால வழங்கப்படுகின்ற வசதிகள் தான். ஓகே. ஸோ அதே மாதிரி நாங்க ஒரு இடத்துல படிச்சோம், அந்த ஊக்குவிப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ அதுவும் இங்க பாருங்க, தமிழ்ல நான் நோட்ஸ் கொடுத்திருக்கேன். அதாவது நிதி ஊக்குவிப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்கள் என்னது? ஸோ அனைத்து தேசிய வணிக வங்கிகள், இதுகள் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து நிதிசாரா ஊக்குவிப்புகளை வழங்குகின்ற நிறுவனங்கள் என்னது? ஸோ அந்த நிறுவனம் அதன் வழங்கப்படுகின்ற விஷயங்கள் என்னென்னதுன்னு சொல்லி, அதாவது எங்களுக்கு இங்க கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க வந்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அளிக்கும் ஆதரவு குறித்து உங்கள் கருத்து என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க கருத்துனா இந்தந்த நிறுவனங்கள் இந்தந்த விஷயங்களை தான் வழங்கப்படுதுன்னு சொல்லி நாங்க கருத்துக்களை வந்து முன் வைக்கணும். கிளியரா? அடுத்தது இதுவும் அங்கே அதே மாதிரி தான். நிதி சார்ந்த ஊக்குவிப்புகள் என்ன? நிதிசாரா ஊக்குவிப்புகள் என்ன? ஸோ ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் வழங்கப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் வந்து செய்யலாம். ஸோ ஓகேயா? ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு 50 மார்க்ஸுக்கு நான் 100 கிட்டத்தட்ட 70, 80 மார்க்ஸுக்கு ஏத்த மாரியே நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னா ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் go to the second questions. According to your point of view, what are the most important skill that 21st century small business owner should possess to the survey into present highly competitive and dynamic business environment? Discuss with suitable example. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட கண்ணோட்டத்தின்படி 21ஆம் நூற்றாண்டுல சிறு வணிக உரிமையாளர்கள் தற்போதைய அதிக போட்டி மற்றும் மாறும் வணிக சூழலில் நிலைத்து நிற்க தேவையான முக்கிய திறன்கள். இங்க கொஸ்டினை சமரைஸ் பண்ண கேட்கிறாங்க வந்து சிறு வணிக உரிமையாளர்கள்ட்ட காணப்படக்கூடிய திறன்கள் என்னதுன்னு சொல்லித்தான். சரியா? பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும், பேசிக்கா வந்து நாங்க மேனேஜர் ஸ்கில்ஸ்னு சொல்லி 3 படிச்சிருக்கோம். ஒன்னு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அடுத்தது ஹியூமன்ஸ் ஸ்கில்ஸ்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே. சரியா? ஸோ நாங்க படிச்சிருக்கோம் 3 ஒன்னு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஹியூமன்ஸ் ஸ்கில்ஸ், அடுத்தது வந்து கன்செப்சுவல் ஸ்கில்ஸ். கன்செப்சுவல் ஸ்கில்ஸ்னு சொல்லி சொன்னா எண்ணக்கருவாக்க திறன், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு சொல்லி சொன்னா தொழில்நுட்ப திறன், ஹியூமன்ஸ் ஸ்கில்ஸ்னு சொல்லி சொன்னா மனிதவள திறன், அப்படி இல்லாட்டி மானுட திறன்னு சொல்லி நாங்க படிச்சு இருக்கிறோம். இது வந்து நார்மலா பிசினஸ் ஸ்டடீஸ்ல வந்து படிச்ச விஷயத்தை தான் வந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ ஒரு சிறு வணிக முயற்சியாளருக்கும் இப்ப நாங்க இதெல்லாம் படிச்சிருக்கிறது வந்து மேனேஜர் கூடிய ஸ்கில்ஸ் தான். ஆனா இங்க சிறு வணிக முயற்சியாளர்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்களுக்கும் இதே திறன்கள் வந்து காணப்படுதல் அவசியம். அப்ப டிரெக்டாவே நாங்க என்ன சொல்ல இயலாது, இப்ப என்னென்ன திறன்கள் அப்படின்னு சொல்லி நாங்க கொஸ்டினுக்கு வந்து போக முடியாது. முதலாவது சொல்லணும், முயற்சியாளர்கள் வந்து தங்களோட வகைப்பாங்களை அதாவது வெற்றிகரமா நிறைவேற்றிக் கொள்றதுக்கு அவங்கள்ட்ட காணப்படக்கூடிய வந்து திறன்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து சில வகையான in order to the perform such as ரோல்னு சொல்லி நாங்க முதலாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸஸ் கொடுக்குறோம். அப்ப இந்த தொழில்நுட்ப திறன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நிறுவனத்துல வந்து ஒழுங்கமைக்கப்படுகின்ற செயற்பாடுகள்ல ஈடுபடும் பொழுது அந்த விசேடமான தொழில்நுட்பங்களை உபயோகிக்கக்கூடியவாறு முயற்சியாளர்களுக்கு அது தொடர்பான அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், பலம் ஸ்ட்ரென்த் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றது, அந்த டெக்னாலஜியில இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுக்கு அவர்கிட்ட காணப்படக்கூடிய திறனை தான் வந்து நாங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உதாரணமும் நாங்க இங்க கொடுக்கணும். எந்த ஒரு அசைன்மெண்ட்லயும் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னா எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கணும்னு சொல்லி சொன்னா எக்ஸாம்பிள் ப்ரொவைட் பண்ணணும். அப்ப நாங்க இங்க எக்ஸாம்பிள் வந்து என்ன போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு வணிகத்துக்காக வாங்கிய இயந்திரத்தை வந்து சரியான இடத்துல பொருத்துதல், பிக்ஸ் பண்றது, ஆப்பரேட் பண்ணணும், பழுது பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கிறது, செயற்பாடுகள் செய்வதற்கு போதுமான திறன் காணப்படுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது அந்த மெஷின்ஸ். ஸோ அதாவது வந்து இந்த விஷயங்களை தான் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு த ஹியூமன் ஸ்கில், மானிட திறன். அதாவது வந்து நிறுவனத்துல இருக்க உள்வாரியாகவோ அப்படி இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயி கிட்டயோ இருக்கிற ஒவ்வொரு பர்சன் கிட்டயோ வந்து ஒரு சிறந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து யாருக்குனாலுமே. ஸோ அப்ப இங்க வந்து இருக்கிற மானிட திறன் சொல்றது வந்து
ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்ப அப்படி தொடர்புகளை உருவாக்குவதற்கு தேவையான சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கிரியேட் பண்றது, அவங்கள மோட்டிவ் பண்றது. அது மட்டும் இல்லாம வந்து நாங்க இன்டர்னல், எக்ஸ்டர்னலா இருக்கிற எல்லாரோடையும் சமமான முறையில வந்து அவங்களுக்கு என்ன நடக்கணும், மதிச்சு மரியாதை வழங்கணும். ஸோ இதுதான் வந்து மானிட திறன். இந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு என்டர்பிரனர் கிட்ட கண்டிப்பா காணப்படணும். ஒரு எம்ப்ளாயீஸ்ல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மானிட வளங்கள், அதாவது மனித வளங்களை வந்து முறையா நிர்வகிச்சு கொண்டு போறது. எல்லாருக்கும் அது முடியுமான்னு சொல்லி கேட்டா முடியாது. ஒவ்வொருத்தவங்க பாருங்க ரூடா பேசுவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒழுங்கா பேச தெரியாது, அடிச்சு கொள்ற மாதிரி பேசுவாங்க, அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சரி வராது ஒரு என்டர்பிரனருக்கு. சரியான ஸ்கில்ஸ்னா ஹியூமன் ஸ்கில்ஸ் வந்து நான் சொன்ன மெத்தட்ல இருக்கணும். அப்ப பாருங்க, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் ஸ்கில் ரிலவென்ட் டு establishing the operating and the maintaining a new machines both for for the business, ability to follow the formal producer the iron better employee. அப்ப என்ன சொல்றாங்க, நான் ஒரு குழுவோட வேலை செய்யக்குள்ள அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும், வேலைகளை வந்து ஒப்படைக்கணும், எம்ப்ளாயீஸ் கிட்ட ஊழியர்களை வந்து ஊக்கப்படுத்தணும் போன்ற செயற்படக்கூடிய திறன்களை தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா ஹியூமன்ஸ் ஸ்கில்ஸ்னு சொல்லி நாம சொல்லுவோம். சரி, நாங்க அடுத்த ஸ்கில்க்கு போவோம். அடுத்த ஸ்கில் வந்து கன்செப்சுவல் ஸ்கில். இதைத்தான் எண்ண கருத்திறன், அப்படி இல்லாட்டி எண்ண கருவாக்கத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வணிகத்தை வந்து பொதுவாக எடுத்துக்கொண்டா நாங்க எதிர்காலத்துல நோக்கி வணிக செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும். அதாவது ஃபியூச்சர் போர்காஸ்டிங்ல வந்து நாங்க போகணும். எதிர்காலத்துல என்னென்ன பிளானிங் இருக்குன்னு சொல்லி நிகழ்காலத்துல நாங்க தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதை விருத்தி செய்ய போதுமான ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மெத்தட்ஸை வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்க உதாரணம் சொல்லுவோமே, இப்போ நாங்க அடுத்த வருஷம் ஒரு 5 பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு சொன்னா அது நாங்க இந்த டைம்ல வந்து நாங்க பிளான் போட்டுறணும். எங்கெங்க பிரான்ச் ஓபன் பண்ண போறோம், எப்படி ஓபன் பண்ண போறோம், அதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், யார் யாரோட கலந்து பேசணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அந்த முயற்சியாளர்கிட்ட ஆற்றல் வந்து தான் எண்ணக்கரு ரீதியான திறன் நாங்க சொல்லுவோம். சரியா? பாருங்க, புதிய உற்பத்திகளை செய்வது, கிரியேட்டிங் த நியூ ப்ராடக்ட், டிஸ்கவரிங் த நியூ மார்க்கெட், அதாவது புதிய சந்தை வாய்ப்புகளை தேடிக்கொள்வது, வணிகத்தின் போட்டித்தன்மைக்கு முகம் கொடுத்தல், பேசிங் த மார்க்கெட் காம்படிஷன்ஸ் சொல்றது. இது எல்லாமே வந்து எண்ணக்கரு ரீதியான திறன் சொல்றது. ஸோ இது மூன்றுமே வந்து ஒரு மேனேஜருக்குனாலும் அப்படி இல்லாட்டி ஒரு அவசியமா இருக்கக்கூடிய பேசிக் ஸ்கில்ஸ். சரியா? இது மூன்றுமே வந்து இருக்கக்கூடிய பேசிக் ஸ்கில்ஸ். நான் இந்த 3 ஸ்கில்ஸையும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விளங்கப்படுத்தி கொண்டு போறேன் உங்களுக்கு. ஓகே, தொழில்நுட்ப திறன், நான் இங்க சொன்ன விஷயம், மானிட திறன், அடுத்தது எண்ணக்கரு ரீதியான திறன். சரியா? ஸோ இந்த திறன்கள் இருக்கக்குள்ள வந்து பாருங்க, ஒரு பதவியில் முகாமைத்துவ மட்டங்களுக்கு, அதாவது வந்து இங்க முகாமைத்துவ மட்டங்கள்னு சொல்லி இருக்கு. நீங்க என்ன முகாமைத்துவ மட்டம்னு சொல்லி போட தேவையில்ல. நீங்க என்ன போடலாம், சிறு வணிக உரிமையாளர்கள்ட உரிமையாளர்கள்ட இருக்க வேண்டிய, அப்படி இல்லாட்டி மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய 3 வகையான திறன்கள் இருக்கு. அது வந்து ராபர்ட் எல்கேட்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. சரியா? அதுதான் எண்ணக்கருவாக்க திறன், மானுட திறன், தொழில்நுட்ப திறன். அப்ப பாருங்க, ஒரு சிக்கலான சந்தர்ப்பம் தொழில்நுட்ப திறன் சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி கண்டிப்பா நாங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து மாநில திறன்னா என்னது, அடுத்தது தொழில்நுட்ப திறன்னா என்னது, இதை கொடுத்துட்டு கண்டிப்பா இப்படி ஒரு வரைபடம் ஒன்று நீங்க கண்டிப்பா வரைஞ்சி காமிக்க வேண்டும். ஓகே, ஸோ இந்த வரைபடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எண்ணக்கருவாக்கு திறன். சரியா? கான்செப்ட் ஸ்கில்ஸ், ஹியூமன்ஸ் ஸ்கில், டெக்னாலஜி ஸ்கில். இது பாருங்க, நார்மலா வந்து இந்த முகாமைத்துவ மட்டம் கொடுக்க தேவை இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு அது தேவைப்படாது. என்ன சொன்னா, இப்ப பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். நான் இங்க வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இங்க கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, மேனேஜர்ஸ்க்கானது இல்லை. சாதாரணமா ஒரு கொஸ்டினா தான் இங்க கேட்டிருக்காங்க, உரிமையாளர்களுக்கு, அதாவது சிறு வணிக உரிமையாளர்களுக்கு. ஸோ அப்ப சிறு வணிக உரிமையாளர்களுக்குன்னு சொல்லி சொன்னா இந்த சார்ட்டை மட்டும், இந்த பாக்ஸ் சார்ட்டை மட்டும் போட்டா ஓகே. எண்ணக்கருவாக்கு திறன், மானுட திறன், தொழில்நுட்ப திறன். இதுல என்ன சரளமா சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மானுட திறன் வந்து எல்லா மட்ட லெவல்ல இருக்க மேனேஜர்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். எண்ணக்கருவாக்க திறன் இந்த டாப் லெவல் மேனேஜருக்கு வந்து கூடுதலையா இருக்கணும். அதே போல டெக்னாலஜி திறன் வந்து இந்த லோ லெவல்ல இருக்கிற முகாமையாளருக்கு அதிகமா இருக்கணும். ஆனா இங்க வந்து இந்த முக்கோணத்தை நீங்க வரையாம இந்த மட்டும் வரீங்க, இந்த பாக்ஸை மட்டும் வரைஞ்சி அந்த 3 திறன்களை வந்து நீங்க குறிப்பிடுங்க. அடுத்தது வந்து பாருங்க, நாங்க இங்க சொல்லியும் இருக்கிறோம், சகல மட்டத்திலும் உள்ள முகாமையாளர்களுக்கும் தனிநபர்களுடன் குழுவுடன் இணைந்து கர்மமாற்ற வேண்டி ஏற்படுவதால் மானுட திறன் ஒரே அளவில் இருக்க முக்கியம். அப்ப நாங்க இங்க சகல மட்டத்தில் உள்ள முகாமையாளர்னு சொல்லி போடாம நாங்க இங்க என்ன பாயிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா,
சிறுவணிக உரிமையாளர் அனைவருக்குமே சிறுவணிக அதாவது சகல மட்டத்தில் உள்ள சிறுவணிக உரிமையாளர் உரிமையாளர்களுக்கும் தனிநபர்களுடனும் குழுக்களுடன் இணைந்து கருமமாற்ற வேண்டியதால் மானுட திறன் அதிக அளவில் இருக்கணும். அப்புறம் அமைப்புல ஊழியர்களுடன் வேலைகளை வந்து நேரடியா தொடர்பு படுத்துறதுனால நாங்க என்ன சொல்றது சிறுவணிக உரிமையாளர்கள அதாவது சிறுவணிக உரிமையாளர்கள கீழ்மட்ட சிறுவணிக உரிமையாளர் என்பதால் அவர்களுக்கு தொழில்நுட்ப திறன் கூடுதலாக இருக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க தான் அந்த கீழ் மட்டத்தில் உள்ளவங்க தான் ஆபரேஷன் சைட்ல கூடிய அளவு ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா பாருங்க ஒப்பீட்டு ரீதியில் இந்த ஒவ்வொரு மட்டத்துக்கு ஏற்ப இந்த ஸ்கில்ஸ் வந்து என்னதான் இருந்தாலுமே வந்து ஆனா அனைவருக்குமே வந்து இந்த 3 திறன்களும் இருக்கணும்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே, அதே தான் நான் இங்க இங்கிலீஷ்லயும் சொல்லி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நோட்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஸ்கில்ஸும் வந்து இந்த ஸ்கில்ஸும் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். சரியா? இது இல்லாம அடுத்த நாங்க ஸ்கில்ஸை வந்து பார்ப்போம். அதுல முதலாவது வந்து என்னதுன்னா டீம் ஒர்க் ஸ்கில், அதாவது வந்து குழுக்களுடன் செயல்படும் திறன். அப்ப இந்த குழுக்கள் இது வந்து நார்மலா வந்து இப்ப நான் இப்ப இனி வர சொல்றது எல்லாமே அகைன் இந்த ஒரு ஒன்டர்பிரனர் ஒரு சிறு வியாபார வணிக முயற்சியாளருக்கு வந்து உரிமையாளருக்கு வந்து அவசியமான திறன்கள் தான். அதுல முதலாவது வந்து பாருங்க குழுக்களுடன் செயற்படும் திறன். அதாவது வணிக செயற்பாட்டுல வந்து பல்வேறு குழுக்கள் பல்வேறு நபர்கள் வந்து காணப்படுவாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு முயற்சியாளர்களும் அந்த நிறுவனத்துல பல்வேறு நபர்களை ஒன்று சேர்த்து வந்து ஒரு சமூகமா செயற்படணும். பல்வேறு தரப்பினர்கள் காணப்படுவாங்க. ஸோ அவங்களோட அந்த வணிகத்தின் குறிக்கோள் மற்றும் நோக்கத்தை வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா அந்த முயற்சியாளர்கிட்ட உள்ள திறன் குழுக்களோட வந்து ஒன்று கூடி செயற்படுறது. அதுதான் கண்டக்டிங் மீட்டிங், கன்வேயிங் மெசேஜ், ப்ரொவைடிங் த ரிலவன்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் த ரிலவன்ட் பார்ட்டிஸ். அதாவது வந்து பொருத்தமான நபர்களுக்கு பொருத்தமான தகவல்களை வழங்குதல். அது மட்டும் இல்லாம குழுக்களோட வேலை முறைகள், குழுக்களுக்கு இடையிலான தகவல்களை பரிமாறிக்கொள்றது. சாரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல, நான் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் சொன்னேன். அதாவது டீம் ஒர்க் சிஸ்டம் அண்ட் டீம் ஸ்பிரிட்னு சொல்லி சொல்றது. குழுக்களின் உணர்வுகள் மற்றும் குழுக்களின் வேலை முறைமைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு வணிக செயற்பாட்டில் வந்து பல்வேறு குழுக்கள் பல்வேறுபட்ட நபர்கள் வந்து சேர்ந்து ஒரு செயற்பட வேண்டிய நிலை இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அங்க ஒரு டீம் ஒர்க் வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா ரொம்ப சக்சஸா இருக்கணும். சரியா? ஸோ அதைத்தான் அங்கே மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நிறுவனத்துல வந்து பல்வேறு தரப்பினர் எல்லார்கிட்டையும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைச்சு கொள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த என்ன சொல்றது அந்த வேலைகளை வந்து செஞ்சு கொள்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அந்த சிறந்த முறையில வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இந்த சிறு வணிக உரிமையாளர்களுக்கு வந்து இந்த தொடர்பாடல் திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுதான் பாருங்க கூட்டம் நடத்துதல், கண்டக்டிங் மீட்டிங், கன்வேயிங் மெசேஜ், தகவல்களை எல்லாருக்கும் பரிமாறிக்கொள்றது, தேவையான தரப்பினர்களுக்கு வந்து குறித்த அறிக்கை மற்றும் தகவல்களை பகிர்ந்தது. அப்ப அவர் அந்த சிறு வணிக உரிமையாளர் வந்து யார் யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை, என்னென்ன ரிப்போர்ட் தேவைன்னு சொல்லி அந்த தேவையானவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ப்ரொவைட் பண்ணி கொண்டு போவார். ஆலோசனை திறன் அடுத்தது என்னது கவுன்சிலிங் ஸ்கில்ஸ், ஆலோசனை திறன். அப்ப இந்த ஆலோசனை திறன் என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த வணிக செயற்பாடுல கூடுதலான ஊழியர்கள் வந்து சம்பந்தப்படுறாங்க. ஒரு வணிகத்துல வந்து அதிக அளவான ஊழியர்கள் வந்து சம்பந்தப்படுறாங்க. அப்ப அப்படி இருக்கிறக்குள்ள அவங்ககிட்ட காணப்படுகின்ற ஏதாவது ஒரு உளவியல் பிசிக்கல் ரீதியான ப்ராப்ளமோ அப்படி இல்லாட்டி ஏதாவது அவங்களோட இஷ்யூஸ் இருக்கக்குள்ள வந்து அந்த இஷ்யூஸை வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா ஒரு சிறு வணிக முயற்சியாளருக்கு காணப்பட வேண்டும். அதுதான் கவுன்சிலிங் ஸ்கில்னு சொல்லி சொல்றோம். அவங்கள சரியான வழிகாட்டுதல், சரியான ஆலோசனை, அது மட்டும் இல்லாம வந்து சரியான ஆலோசனை வழங்குற திறனும் காணப்படணும். எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி பர்சனல் இஷ்யூஸ், அதாவது ஊழியர்கிட்ட தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். ஊழியர் அப்படி இல்லாட்டி எம்ப்ளாயிஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அடுத்தது அவங்களோட வந்து இஷ்யூஸ் த பேட்டர்னிங் வெல்ஃபேர், அவங்களோட வெல்ஃபேர் அவங்களோட நலன்புரி தொடர்புல வந்து பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதுகளை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த சிறுவணிக முயற்சியாளர்கிட்ட வந்து கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அடுத்தது
செட்டிங் த எக்ஸாம்பிள்னு சொல்லி சொன்னா அதை வந்து முன்மாதிரியாக செயற்படும் திறன்னு சொல்லி கூட நாங்க அதை சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபாலோவர்ஸ் மாதிரி நீங்க வந்து ஒருத்தரை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போறீங்க, அதுதான் ஃபாலோவர்ஸ்னு சொல்லி சொல்றது. அப்ப ஒரு நிறுவனத்துல அப்படி இல்லாட்டி ஒரு ஒழுங்கமைப்பு ஒன்றுல வந்து திட்டமிட்ட நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து ஒரு ஊழியர், அதாவது தனது ஊழியர் குழுவை சரியான முறையில் வழி நடத்த தேவையான வழிகாட்டல்களை எல்லா சந்தர்ப்பத்திலையும் வழங்குறதுக்காக அவர் முன்னின்று செயற்படக்கூடியவாறு அந்த சிறு வணிக முயற்சியாளர் காணப்படும். எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் அவர் தான் இருக்கணும். ஸோ ஓகே, அப்ப நாங்க அந்த ஊழியர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த அவங்களோட ஆர்கனைசேஷன்ல இருக்க அந்த சிறு வணிக முயற்சியாளரை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கொண்டு அவர் எவ்வளியோ அந்த வழி அவங்களும் போவாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினா அந்த முன்மாதிரியாக செயல்பட்ட திறன் அப்ப யாருக்கிட்ட அங்க இருக்கணும், எல்லாரை விடையும் அவர் நல்ல ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்கில்ஸ் ஒன்று அவருக்கு இருக்கணும் அங்க. அப்ப அதுக்கான உதாரணங்கள் தான் வந்து பாருங்க, ஒரு வணிகம் வந்து நட்டத்துல இருந்தா மனம் தளரக்கூடாது, வணிகத்தை எந்த நேரமும் முன்னேற்றதுக்கான வாய்ப்புகளை பார்த்து கொண்டு இருக்கணும், ஒரு சரியான டைமுக்கு வேலைக்கு வர்றது, நியாயமான முறையில் எல்லாரோடையும் செயற்படுறது, போகாஸ்டிங்ல இருக்கிறது, எல்லாரை விடையும் நல்லா சிந்திக்கிற ஆற்றல் அதிக அளவு இருக்கிறது. ஸோ இதுதான் செட்டிங் ஃபார் த எக்ஸாம்பிள்னு சொல்லி சொல்றோம். அதை செட்டிங்ஸ் த எக்ஸாம்பிள்னு சொல்லி சொல்றது முன்மாதிரியாக செயல்படும் திறன்னு சொல்லி தான் வரணும். செட்டிங்ஸ் த ஸ்கில்ஸ்னு சொல்லி சொன்னாலும் ஓகே, சரியா? ஸோ இதுகள் தான் வந்து நான் இங்கே வந்து இந்த தொடர்பாடல் திறன், குழுக்களுடன் செயல்படும் திறன், ஆலோசனை திறன்கள்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 2வது அசைன்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்மால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து 4வது அசைன்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் என்ன டிஸ்கஷன் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் எனி டைம் எனக்கு கால் மீ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.